One second. ஓகே, எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இன்கம் டாக்ஸ். சார் வந்து இருக்கிற அப்டேட் சார் ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. ஓகே சார். அடுத்தபடியா வந்து ஜிஎஸ்டில இருக்கிற அப்டேட்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பினான்ஸ் பில் 2026ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டில வந்து ஒரு 4 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல கிளாஸ் அப்படின்னும் போது 137 to 140 அப்படின்ற விஷயங்களை சிஜிஎஸ்டி ஆக்ட் கொடுக்குறாங்க. இது இல்லாம வந்து பார்க்கும்போது ஐஜிஎஸ்டி கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. ஒன் செகண்ட். ஐஜிஎஸ்டில ஒரு கிளாஸ் வந்து இன்டர்மீடியட் சர்வீஸ் பத்தி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்ல வந்து முன்னாடியே வந்து கொண்டாந்துட்டாங்க. செப்டம்பர்லயே உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே வந்து 56th ஜிஎஸ்டி கவுன்சில் வரும்போதே எல்லாத்தையும் கொண்டாந்து அதுல சில பாயிண்ட்ஸ் இருந்தது எல்லாத்தையும் வந்து இங்க வந்து அழகா வந்து பினான்ஸ் பில்ல கொண்டாந்துட்டாங்க. குறிப்பிடத்தக்கது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ இந்த பினான்ஸ் பில் எல்லாமே உடனே வந்துருமான்னு கேட்டா வீக்கணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பினான்ஸ் ஆக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வரணும். நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சிஜிஎஸ்டி ஆக்ட்ல கிளாஸ், அதாவது படிக்கிறது கிளாஸ்ன்னு படிக்கணும். இந்த கிளாஸ் 137ல வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் செக்ஷன் 15ன்றது வந்து வேல்யூவேஷன் ஆஃப் சப்ளை அப்படின்னு வந்து சொல்றோம். அந்த வேல்யூவேஷன் சப்ளைல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் கூட்டணும், எதெல்லாம் கூட்டக்கூடாது, இதெல்லாம் கழிக்க கூடாது அப்படின்னு சொல்றதா வேல்யூவேஷன் சப்ளை. இதுல 15 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பி அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்கு. இந்த கிளாஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. பொதுவா ஒரு பில்ல இருக்கும்போது அட் தி டைம் பிஃபோரோ பில்ல நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா அது கழிச்சு வரக்கூடிய வேல்யூ தான் வேல்யூவேஷன் ஆஃப் சப்ளைன்னு. அதே நான் ஒரு பில்ல ஒரு 1 லட்சம் ரூபான்னு கொடுத்துட்டேன், திருப்பி நான் வந்து இன்வாய்ஸ் தான் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து லெஸ் பண்றேன் அப்படின்னா போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. அப்படி போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் there are 3 conditions satisfy ஆனால் மட்டுமே தான் வந்து இந்த போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். அந்த 3 கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, என்கிட்ட வந்து நான் சப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் கழிக்க வேண்டிய பில் எந்த பில்ல வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கழிச்சிருக்கணும், சப்ளை என்ன கழிச்சிருக்கணும், ரிசிபியன்ட் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டுமே தான் வந்து இந்த இது வந்து நம்ம வந்து வேல்யூவேஷன்ல கழிக்க முடியும். இதெல்லாம் எதுக்கு? போஸ்ட் சப்ளை, அதாவது வந்து சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பண்ண டிஸ்கவுண்ட். இப்போ இதுல என்ன பண்றாங்க சேஞ்சஸ்? வாட் இஸ் த சேஞ்சஸ்? இது சொன்னதா பிஃபோர் அமெண்ட்மெண்ட். ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க, 15 கிளாஸ் 3B வந்து அந்த 3 கண்டிஷன்ல தூக்கிட்டு ஒரே பேராகிராஃப் கொடுத்து அதுல 2 கண்டிஷன் கொண்டாடுறாங்க. ஒண்ணு இல்ல, நான் வந்து என்ன பண்ணணும், ஆஃப்டர் தி சப்ளை டிஸ்கவுண்ட் பண்ண அப்படின்னா கிரெடிட் நோட் பாஸ் பண்ணணும். யாரு? சப்ளையர். சப்ளையர் கிரெடிட் நோட் போட்டா ரிசிபியன்ட் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த கிளாஸ் 137ல வந்து அழகா கொடுக்குறாங்க. ஆனா அக்கார்டன்ஸ் வித் த செக்ஷன் ஆஃப் 34 கிரெடிட் நோட்டை வந்து சம்பந்தப்பட்டுதான் அதுக்கு என்ன உட்பட்டோ அப்படிதான் இருக்க வேண்டும். அப்போ இந்த செக்ஷன் 15 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பியும் செக்ஷன் 34ம் இன்டர்லிங்க், ரெண்டுமே சேர்த்து வச்சுதான் ஒன்னா படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் வந்து போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்ல. இது கீழே கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, பார்க்கலாம் வாங்க. இதுல வந்து இது எதுக்காக பண்றாங்க, வாட் இஸ் த அமெண்ட்மெண்ட்? என்ன, ஒரு போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் இன்சென்டிவ்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்னுடைய சப்ளையை வந்து பண்ணதுக்கு பிறகும் இன்வாய்ஸ் பண்ணதுக்கு பிறகும் நான் கழிக்க வேண்டும் என்றால், கழிக்க வேண்டிய டிஸ்கவுண்ட்னா என்ன மாதிரி டிஸ்கவுண்ட்? டார்கெட் டிஸ்கவுண்ட், இயர் எண்ட் டிஸ்கவுண்ட், டர்ன் ஓவர் டிஸ்கவுண்ட், வால்யூம் ரிபேட், ஸ்கீம் டிஸ்கவுண்ட், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த கழிக்க வேண்டிய விஷயம், இந்த ஓல்டு ரூல் வந்து வெரி டஃபஸ்ட் ரூல். ஏன் அப்படின்னா இது வந்து அவ்வளவு ஈஸியஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் வேல்யூவேஷன்ல டிஸ்கவுண்ட்டை கழிக்கணும் அப்படின்னா அந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்கிட்ட நான் சப்ளை பண்றதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், அந்த இதை கழிக்கணும்னா அது இன்வாய்ஸை லிங்க் பண்ணணும், பையர் வந்து ஐடிசியை ரிவர்சல் பண்ணணும். இந்த 3மே இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப 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 டஃப். இது கிரெடிட் நோட்டு நான் பில்லு போட்டேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல சேலஞ்ச் பண்றது வெரி டஃப் ஒன் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுல வந்து அக்ரிமெண்ட் சொல்றாங்க. அக்ரிமெண்ட் ஓரலா இருக்கணுமா அல்லது ரைட்டிங்ல இருக்கணுமா, எதுவும் புரியல. கன்ஃபியூஷன் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது.
அப்போ இதனாலதான் இது வந்து இதெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்ப அக்ரிமெண்ட் வேணான்றாங்க, இன்வாய்ஸ லிங்க் பண்ண வேணான்றாங்க, போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்ல தேவையில்லைன்றாங்க. அப்போ இந்த அக்ரிமெண்ட் ஓரலா இருக்கணுமா ரிட்டனா இருக்கணுமா கன்ஃபியூஷனா இருக்கு. ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்தா எந்த இன்வாய்ஸ்ல லிங்க் பண்றது, அது பிராக்டிகலி ப்ராப்ளமா இருக்கு. நான் சப்ளையர் ஆகியனா நான் என்னுடைய கிரெடிட் நோட்டை கழிச்சிட்டேன் அப்படின்னா ஐடிசியை வந்து ரிசிபியன்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு? மெக்கானிசம் கண்டுபிடிக்க முடியல. அவ கழிச்சிட்டானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் கழிச்சிட்டேன், நான் கிரெடிட் நோட்டை கழிச்சிட்டேன், ரிசிபியன்ட் அவன் ஐடிசி ரிவர்சல் பண்ணிட்டானா இல்லையா? பிக் நோ. அது எப்படி தெரிய வந்தது? என்னைக்கு ஐஎம்எஸ் கொண்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரியும். இது மட்டும் இல்ல, நான் கிரெடிட் நோட் போடுறேன், நான் ஒரு சப்ளையர், நான் ஒரு கிரெடிட் நோட் போடுறேன், இந்த கிரெடிட் நோட் வேல்யூ 5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா சிஎம்ஏ சர்டிபிகேட் வந்து நான் வந்து அட் தி டைம் ஆஃப் அட்ஜுடிகேஷன் டைம்ல சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்க சொல்லுது? சர்க்குலர் நம்பர் 212 டேட்டட் 26th June 2024 சொல்லுது. அப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்தா அந்த டீலரே ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த ஐஎம்எஸ் வந்ததுனால இந்த சர்டிபிகேட்லாம் வித்ரா பண்ணிட்டாங்க. வித்ரா பண்ணிட்டு, ஏன்னா ஐஎம்எஸ்லயே அவங்க வந்து ரிவர்சல் அக்செப்ட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஐஎம்எஸ்ல அக்செப்ட் ரிஜெக்ட் பெண்டிங் மட்டும் 1 மாசம் மட்டும் வைப்பாங்க, குறிப்பிடத்தக்கது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இந்த ஓல்டு ரூல்ல இருக்கிறதுனால இந்த நியூ ரூல்ல 2 கான்செப்ட் தான். என்னன்னா, சப்ளையர் வந்து இஷ்யூ கிரெடிட் நோட் அக்கார்டன்ஸ் வித் செக்ஷன் 34 படி இருக்க வேண்டும். கிரெடிட் நோட்டு சப்ளையர் கொடுக்கலாம், ஆனா சட்டத்தின்படி 34 என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பையர் வந்து நான் கழிக்கிற அமௌண்ட்டை பையர் ரிவர்சல் பண்ண வேண்டும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுல வந்து there is no linkage. நான் வந்து no need to prove. இதுக்கு ப்ரீ அக்ரிமெண்ட் தேவையில்லை, ரிட்டர்ன் கான்ட்ராக்ட் தேவையில்லை, இன்வாய்ஸ் லிங்கிங் தேவையில்லை, டார்கெட் ஸ்கீமுக்கு இன்வாய்ஸை கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் தேவையில்லை அப்படின்ற விஷயங்களை வந்து அழகா கொடுக்குறாங்க. அப்போ ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, ஓல்டு ரூலை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட், இன்வாய்ஸ் லிங்கிங்கு, ஐடிசி ரிவர்சல் தேவை கிடையாது. இதுதான் ஓல்டு ரூல். ஓகேங்களா? நியூ ரூலை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் நோட்டை நான் போட்டேன் அப்படின்னா ஐடிசியை ரிவர்சல் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இதை தெரிஞ்சுங்க. ரைட் சார், இதெல்லாம் கரெக்ட் தான். B2B டிரான்சாக்ஷன்ல இது ஒத்துக்கலாம். ஆனா B2Cக்கு எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு விஷயங்கள் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அது என்ன அப்படின்ற விஷயங்கள் பார்க்கலாம். அப்போ ஸ்டில் ஒன் பிராக்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது சப்ளையர் வந்து அவருடைய வேல்யூ ரிடியூஸ் பண்ணலாம் ரிசிபியன்ட் ஆகிய ஐடிசியை வந்து அவர் ரிசிபியன்ட் ரிவர்சல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதா. இப்போ இது வந்து இந்த ரிசிபியன்ட் வந்து ரிவர்ஸ் பண்றானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னுடைய ஐஎம்எஸ் போர்ட்டல்ல நான் போட்ட உடனே அவன் அக்செப்ட் பண்ணிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த மாசம் ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது வேல்யூவேஷன் கூடிச்சுன்னா ஐஎம்எஸ்ல பாருங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கானா இல்லையான்னு பார்க்கும்போது இதை ட்ராக் பண்ணி தெரிஞ்சாலே போதும். 1 மாசம் மட்டும் ஐஎம்எஸ்ல நான் கொடுக்கக்கூடிய சப்ளையர் கொடுக்கக்கூடிய கிரெடிட் நோட்டை அவன் அக்செப்ட் பண்றது பெண்டிங் வந்து 1 மாசம் மட்டும் வைக்கலாம். ஒன்னு அக்செப்ட் ரிஜெக்டட் ஏதாவது பண்ணி 1 மாசம் மட்டும் பெண்டிங் வைக்கலாம் அப்படின்றது. ஐஎம்எஸ் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ரிசிபியன்ட் டிசிஷன் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற விஷயங்களை போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்ல வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. என்னுடைய வேல்யூ 10 லட்சம் ரூபாய், நான் ஒரு டார்கெட் டிஸ்கவுண்ட் ஒரு 1 lakh கொடுக்குறேன் அப்படின்னா சப்ளையர் அந்த 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் நோட் கொடுப்பாரு. ரிசிபியன்ட் ஆகிய என்னுடைய ரிசிபியன்ட் பையர் வந்து அந்த ஐடிசி 1 லட்சம் ஐடிசி 18,000 ரூபாய அவர் ரிவர்சல் செய்தாருன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நோ நீட் டு ஷோ ப்ரீ அக்ரிமெண்ட், இன்வாய்ஸ் லிங்கேஜ், நோ நீட் ரெக்வயர்மெண்ட், 15 subsection 3 class B அப்படின்ற விஷயங்களை போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இதுதான் கிளாஸ் நம்பர் 137 அப்படின்ற விஷயங்கள். கிளாஸ் நம்பர் 138 அப்படின்றது இது அப்படியே இதுல இருக்கிறது அப்படியே இன்டர்லிங்க் ஆயிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கிரெடிட் நோட் கொடுக்க வேண்டும். கிரெடிட் நோட் 2 விதமான கிரெடிட் நோட் இருக்கு. ஜிஎஸ்டி கிரெடிட் நோட், கமர்ஷியல் கிரெடிட் நோட் இருக்கு. கமர்ஷியல் கிரெடிட் நோட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் ஒரு சேல் போட்டிருக்கேன், நான் கிரெடிட் நோட் போடும்போது என்னுடைய ஜிஎஸ்டி நான் கழிக்காம போட்டேன் அப்படின்னா ரிசிபியன்ட் வந்து கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் இதுக்கு ஒரு சர்க்குலரும் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் நம்பர் 251. ஓகேங்களா? 253 டேட்டட் வந்து 10th 11th 1st October of 2025 கொடுத்தாங்க. அப்போ வந்து அவன் ரிவர்சல் பண்ண அவசியம் இல்லை. அது வந்து கமர்ஷியல் கிரெடிட் நோட் விட்டுருங்க. இப்போ இந்த கிரெடிட் நோட்டை யார் இஷ்யூ பண்ணணும்? சப்ளையர் தான் இஷ்யூ பண்ணணும். யார் பில் போட்டாரோ ஒரு டாக்ஸபிள் வேல்யூவோ ஒரு டாக்ஸோ நான் அதிகமா போட்டேன் அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய ஃபார்ம் தான் கிரெடிட் நோட். இந்த கிரெடிட் நோட் போடுறதுக்கு சில விஷயங்கள் வந்து சில காரணங்கள் ரீசன் இருக்கணும். ஒண்ணு, என்னுடைய சப்ளை குட்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கணும்,
என்னுடைய சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் போத் வந்து டெபிசியன்சியா இருக்கணும் அப்படின்ற கிளாஸ்ல இப்போ ஒரு கிளாஸ் புதுசா ஒரு கிளாஸ் ஆட் பண்றாங்க. 15 சப்செக்ஷன் 3B போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்ற வார்த்தைய அதுக்கும் நம்ம கிரெடிட் நோட் கொடுக்கலாம். அப்போ அங்க 15(3)B-க்கும் இங்க 34க்கும் இன்டர்லிங்க் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் வந்து இந்த கொடுக்கக்கூடிய கிளாஸ் நம்பர் 138ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட். இந்த 34(1) அப்படின்னா என்னுடைய டாக்ஸபிள் வேல்யூ, என்னுடைய டாக்ஸோ நான் எக்ஸிட் அதிகமா போட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு டாக்ஸபிள் வேல்யூ குறைக்கிறதுக்கும், என்னுடைய ஜிஎஸ்டி வேல்யூ குறைக்கிறதுக்கும், என்னுடைய எக்ஸஸ் பில்லிங்கை வந்து கரெக்ட் பண்றதுக்கும் உண்டான ஊன்றுகோல் தான் இந்த கிரெடிட் நோட். இதுக்குதான் யூஸ் பண்றாங்க. இந்த ஓல்டு ப்ரொவிஷன்ஸ்ல வந்து பார்க்கும்போது இந்த இதுல வந்து சொன்னதா இன்வாய்ஸ் வேல்யூ டாக்ஸும் அதிகமாக குறைக்கிறதுக்கு, குட்ஸ் ரிட்டர்ன் ஆனதுக்கு, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் போத் டெபிசியன்சி டிஃபெக்டிவ் தான் கிரெடிட் நோட்டு போடுறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு கிரெடிட் நோட் போடலாம் அப்படின்னு செக்ஷன் 34ல கொடுக்கல. ஆனா நியூ ப்ரொவிஷன்ஸ்ல கிரெடிட் நோட் கேன் பி யூஸ்ட் போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுக்கலாம் அக்கார்டன்ஸ் வித் 15 சப்செக்ஷன் 3 கிளாஸ் B வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த கிரெடிட் நோட்ல ஒரு காரணங்கள் வந்து ரிட்டர்ன் டெபிசியன்சி டிஃபெக்டிவ் அப்படின்ற காரணங்களை இப்ப போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க, குறிப்பிடத்தக்கது அப்படின்னு. அப்போ ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, இஃப் யூ கிவ் ஃபார் போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா யூ ஆர் லீகலி அலோட் டு இஷ்யூ கிரெடிட் நோட். ஓகேங்களா? ஒரு போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா லீகலி கிரெடிட் நோட் செக்ஷன் 34 படி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து நோ இன்டைரக்ட் இன்டர்பிரேஷன் நீடட் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இந்த 15யும் இந்த இதையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணதுனாலதான் இந்த விஷயங்களோட கான்செப்ட். ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க, அதுல ஒரு 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 50,000க்கு நான் வந்து கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுவேன், என்னுடைய வேல்யூ ரெடியூஸ் பண்ணுவேன், என்னுடைய ஐடிசியை வந்து பையர் ரிவர்ஸ் பண்ணாருன்னா வேல்யூ எனக்கு ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறோம். ஏர்லி அமெண்ட்மெண்ட்ல வந்து இது வந்து செக்ஷன் 34 அப்படின்னு கிளியரா கொடுக்கல. இப்ப 34ல போஸ்ட் சப்ளை அப்படின்ற விஷயங்களை வந்து ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் கிரெடிட் நோட்ல இருக்கிற மாற்றங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய மாற்றங்கள். கிளாஸ் நம்பர் 139 அப்படின்னு விஷயம் சொல்றாங்க. இந்த கிளாஸ் நம்பர் 139ல வந்து ரீஃபண்ட் பத்தி பேசுறாங்க. பொதுவா ஒரு ரீஃபண்ட் அப்ளை பண்ணணும்னா 2 years அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ரீஃபண்டோட வேல்யூ 2 lakhs மேல போச்சுன்னா ஒரு ஆடிட்டர் சர்டிபிகேஷன் அது வாங்கணும்னு தெரியும். பிலோ 2 lakhsனா டிக்ளரேஷன் அசசி கொடுப்பாருன்னு தெரியும். இந்த ரீஃபண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்ல அதாவது 0 ரேட் சப்ளைக்கு வந்து ரீஃபண்ட் வந்து உண்டு. அப்படி இருக்கும்போது ப்ரொவிஷனல் ரீஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ்போர்ட்டும் இந்த SEZக்கும் ப்ரொவிஷனல் ரீஃபண்ட் 90% வந்து வித்தின் 7 daysல அந்த கேஸை எவாலுவேட் பண்ணும்போது லோ ரிஸ்க் கேஸா இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு 90% வித்தவுட் வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்டேஷன் கெட் த ரீஃபண்ட் வித்தின் 7 days ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இப்போ அதோட ஒரு கிளாஸ் என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னா அன்யூட்டிலைஸ்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அலௌடு. அதை தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அப்போ வந்து நான் 18%ல வாங்கி நான் 18%ல வித்து வெறும் பர்ச்சேஸ் உடைய கிரெடிட்டை வந்து கிளைம் பண்ணா பிக் நோ, அது கிடையாது. IDS இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் வந்து 18% வாங்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெச் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு 0.1 நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். அவன் 18ல வாங்கி ஒரு 0.1ல வெச் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு நான் சப்ளை பண்ண அப்படின்னா மீதி இருக்கிற பணத்தை நான் வந்து நான் ரீஃபண்ட் வாங்கணும்னா தட் இஸ் யூசிங் ஃபார் தி IDS ஸ்கீம் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறோம். இதுல எக்ஸம்ப்டட் சப்ளை நில் ரேட் சப்ளைக்குலாம் நான் வந்து வித்துட்டேன்னா அதெல்லாம் பிக் நோ, அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த IDS ஸ்கீம்ல இருக்கவங்களுக்கு ரீஃபண்ட் பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் 60 நாளையில வந்து இஷ்யூ பண்ணணும். ஆனா 60 நாள் வருது கேட்டா பிக் நோ வரல. அந்த 60 நாள் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டா 90% ப்ரொவிஷனல் ரீஃபண்ட் வித்தின் 70 days 0 ரேட் சப்ளை கொடுத்தத இப்போ அகைன் வில் இன்சர்டட் இன்டு அன்யூட்டிலைஸ்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் IDS ஸ்கீம்ல வந்து கொண்டு வராங்க, குறிப்பிடத்தக்கது அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம 1000 ரூபாய்க்கு கீழே இருந்தா உனக்கு ரீஃபண்டே கிடையாது அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் 54 சப்செக்ஷன் 14 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுல ஒரு தளர்வு என்ன கொடுக்குறாங்கன்னா, நீ எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் வித் பேமெண்ட் பண்ண அப்படின்னா உனக்கு வந்து அந்த 1000 ரூபாய் கீழே இருந்தாலும் உனக்கு அந்த ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும்? ஒரு மைக்ரோ அண்ட் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டருக்கு கிடைக்கும், கொரியர் எக்ஸ்போர்ட்டுக்கு கிடைக்கும், இ காமர்ஸ் ஆபரேட்டருக்கு கிடைக்கும்.
லோ வால்யூம் ஷிப்மெண்ட் பண்றவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு தளர்வு அந்த செக்ஷன் வந்து இருக்கு. அந்த செக்ஷன்ல ஒரு தளர்வு வந்து ஒரு அழகான ஒரு இது வந்து இன்சர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஓகேங்களா வித் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் பிலோ 5,000 கீழே இருந்தா யூ கேன் கிளைம் ஃபார் ரீஃபண்ட் அப்படின்ற விஷயங்களை 54 சப்செக்ஷன் 14 படி கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் வந்து செக்ஷன்ல எங்க ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். 90% வித்தின் 7 days. மீதி இருக்கிற 10% வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டனைஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதுதான் வந்து இந்த செக்ஷன்ல சொல்லுது. அப்போ இந்த ப்ரொவிஷனல் ரீஃபண்ட்ல வந்து ஐடிஎஸ் வந்து கொண்டு வராங்க. ப்ரொவிஷனல் ரீஃபண்ட்ன்றது ஒரு ஒரு போட்ட அப்ளிகேஷன் போட்ட உடனே எந்த ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணாம ஒரு 90% வந்து லோ ரிஸ்க் கேட்டகரியா இருந்தானா அவனுக்கு வந்து வித்தின் 7 daysல ஒரு என்டர்டைன் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியெல்லாம் கொண்டு வரணும்ன்ற அடிப்படையில இந்த ஃபெசிலிட்டியை வந்து ஒரு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயங்கள். இதுல ஐடிஎஸ் ஸ்கீமையும் கொண்டு வராங்க. முன்னாடி எக்ஸ்போர்ட் 0 ரேட் மட்டும் தான் இருந்தது. இப்போ இந்த ஐடிஎஸ் ஸ்கீமை கொண்டு வராங்க. நான் வாங்குற பர்ச்சேஸ் அதிகமா இருந்து நான் விற்கிற சேல்ஸ் கம்மியா இருந்து ரேட் கம்மியா இருந்ததுன்னா அந்த மாதிரி இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிபிகேஷன் 40/2017 ஐ திங்க் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் வந்து அந்த 0.1ல விற்கும் போது 18 வாங்கி 0. விற்பான். அந்த மாதிரி கேஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அவங்க ரீஃபண்ட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு குயிக்கா கிடைக்கிறதுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் பாதிக்கப்படாம அவங்க இண்டஸ்ட்ரியை பெருகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்து அமெண்ட்மெண்ட் வெல்கம் அமெண்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். குயிக்கி ஆஃப் வித்வுட் வெயிட்டிங் ஆஃப் ஃபுல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு 50,000 போட்டோம் அப்படின்னா 90% ஒரு 4.5 லட்சம் ரூபாய் வித்தின் 7 daysல ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சட்டத்துல வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற விஷயங்கள் நான் வந்து சொல்றேன். ஜென்ரலா 1000 ரூபாய்க்கு கீழே ரீஃபண்ட் கிடையாது. இது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு எக்ஸப்ட் ஆஃப் குட்ஸ் வித் பேமெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஃபெசிலிட்டியை கொடுத்திருக்காங்க. மீதி எது 1000 ரூபாய் இருந்தாலும் அந்த ரீஃபண்ட் வந்து கிடைக்காது. எதுக்கு கிடைக்காது? இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சர் 1000 ரூபாய்க்கு மேல கிடைக்காது. எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் அண்ட் எக்ஸஸ் டாக்ஸ் பெய்டு இதெல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு உள்ள இருந்தா கிடைக்காது. 1000 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. இதுல என்ன சொல்றாங்க? அடுத்து வந்து 101A அதாவது கிளாஸ் நம்பர் 140ல 101A அப்படின்ற விஷயங்களை கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் ரூல் எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு ரேட் என்ன கிளாசிபிகேஷன் என்னன்னு கேட்கறதுக்கு உண்டானதுதான் அட்வான்ஸ் ரூலிங். அந்த அட்வான்ஸ் ரூலிங் அப்ளை பண்ண அப்புறம் அங்க எனக்கு அந்த கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அட்வர்ஸா இருந்ததுன்னா அதுக்கு அப்பீல் போறேன். அப்பீல் போன அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நேஷனல் அப்பீல் NAR நேஷனல் அப்பீலட் ட்ரிபுனல் NAAR அப்படின்னு சொல்றாங்க. அந்த NAAR ஃபார்ம் கான்ஸ்டியூட் பண்றதுக்கு லேட் ஆனதுனால இப்ப டைம் பீயிங் டெம்பரரியா அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த அப்பாயிண்ட் பண்றதுதான் அந்த ட்ரிபுனலை வந்து அந்த பவர் கொடுக்குறாங்க. 101 செக்ஷன் B கொண்டு வர முடியாதனால அன்டில் நேஷனல் அப்பீலட் அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங்கை கான்ஸ்டியூட் பண்ணாதனால அதெல்லாம் பாக்குறதுக்கு உண்டான எந்த ஒரு தங்கு தடை இல்லாம கரெக்டா கொண்டு போறதுக்காக ஒரு டெம்பரரியா அந்த எக்ஸிஸ்டிங் அத்தாரிட்டி ஆர் ட்ரிபுனலை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து ஃபுல்லா கொடுத்துருக்குற டெம்பரரி ஆத்தரைஸ்ட் எக்ஸிஸ்டிங் அத்தாரிட்டி ட்ரிபுனல் 101B கொண்டு வராது அன்டில் NAA வராதனால ஒரு அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள். அட்வான்ஸ் ரூலிங் போவோம். அதுக்கப்புறம் அது அட்வர்ஸா இருந்தது அப்படின்னா அப்பீல் போவோம். அப்பீல்ல இருந்து நேஷனல் அப்பீலட் அத்தாரிட்டி போக வேண்டியது ஃபங்க்ஷன் ஆகல. இது ஏர்லியர் அமெண்ட்மெண்ட். ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் அட்வான்ஸ் ரூலிங் அப்பீல் கவர்மெண்ட் ஐடென்டிஃபைட் எக்ஸிஸ்டிங் அத்தாரிட்டி ஆர் ட்ரிபுனல் அப்படின்ற விஷயங்களை வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து தற்சமயத்துக்கு. இதனால என்ன ஆகும்? நான் NAA வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணோட அவசியம் அட்வான்ஸ் ரூலிங்காக நான் வந்து வெயிட் பண்ணோட அவசியம் இல்லை. அப்பீல் வந்து would not get stuck ஆகாது. ஃபாஸ்டரா நடக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா நடக்கும் அப்படின்ற விஷயங்கள். ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா டில் நேஷனல் அப்பீலட் அத்தாரிட்டி அட்வான்ஸ் ரூலிங்கை வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு லேட்டா இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து கேன் நோட்டிஃபை தி எக்ஸிஸ்டிங் அத்தாரிட்டியை வந்து ட்ரிபுனலை வந்து இந்த இடத்துல நீங்க வந்து நீங்க பாருங்க அப்படின்னு ஒரு 101 கேபிட்டல் 1A அப்படின்னு விஷயங்களை வந்து இன்சர்ட் பண்ணி டெம்பரரியா வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த CGST ஆக்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. IGST ஆக்ட்ல இன்டர்மீடியட் சர்வீசஸ் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த இன்டர்மீடியட் சர்வீசஸ் வந்து பார்க்கும்போது இந்த வந்து இப்ப இன்டர்மீடியட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை இருந்து லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல என்ன கிடைச்சதோ அதை வச்சு நான் எக்ஸாம்பிளா வந்து நான் அதை பார்த்து அப்படியே சொல்றேன். இதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டர்மீடியட் சர்வீஸை வந்து இந்த சட்டத்தை வந்து ஒமிட் பண்றாங்க. ஓகே, இங்க
13 சப்செக்ஷன்ல வந்து செக்ஷன் 13 சப்செக்ஷன் 8 கிளாஸ் பி வந்து இந்த சட்டத்தை ஒமிட் பண்றாங்க. இந்த சட்டத்தை ஒமிட் பண்றதுனால நிறைய பேருக்கு அட்வான்டேஜ் இருக்கு, சில பேருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 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 ஃபாரின் கரன்சி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபாரின் கரன்சி வாங்கினதை வச்சு அது எக்ஸ்போர்ட் அப்படின்னு தீர்மானிக்க கூடாது, அதை வச்சு தீர்மானிக்கவே கூடாது. அப்போ அந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ், எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ்னா கண்டிஷன் மேட்ச் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னா அந்த 5 கண்டிஷன் மேட்ச் ஆகும். அதுல எல்லா கண்டிஷனும் மேட்ச் ஆனாலும் பிளேஸ் ஆஃப் சப்ளை அவுட் சைடு இந்தியா இருந்தா மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஆனா இந்த இன்டர்மீடியட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் லொகேஷன் ஆஃப் சப்ளையர் எங்க இந்தியால இருக்கிறதுனால, பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் இந்தியா இருக்கிறதுனால அது வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ல வராது, அது இன்டர்மீடியட் சர்வீஸ்ல வரதுனால இது எக்ஸ்போர்ட்ல குவாலிஃபை ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளோட ரீஃபண்ட் அப்ளிகேஷன்ல நிறைய ரிஜெக்ட் பண்ற சரித்திரம் எல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ அதுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கொண்டு வர்றதுக்காக இந்த இன்டர்மீடியட் சர்வீசஸ் அப்படின்ற வார்த்தைய லொகேஷன் ஆஃப் சப்ளையர் அப்படின்ற வார்த்தை இந்த இன்டர்மீடியட் சர்வீஸை தூக்குறதுனால இனிமே இன்டர்மீடியட் சர்வீஸா இருந்தாலும் லொகேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் ஜெனரல் ரூல்ஸ் 13 சப்செக்ஷன் 2 தான் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் தான் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றேன். இப்போ இந்த இன்டர்மீடியட் சர்வீசஸ் அப்படின்னா வந்து அதுக்கு இதுல என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து ப்ரொபோஸ் டு ஒமிட் இந்த செக்ஷனை 13 சப்செக்ஷன் 8 கிளாஸ் பி ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட ஒமிட் பண்றாங்க. நம்பர் 1. ஏன் ஒமிட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, பிளேஸ் ஆஃப் சப்ளை இன்டர்மீடியட் சர்வீசஸ் வந்து லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹோட்டல் போறேன். ஹோட்டல் போகும்போது அந்த ஊரா இருந்தாலும் லொகேஷன் எந்த இடத்துல இம்மூவல் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் தான் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை சொல்ற மாதிரி, இங்க இன்டர்மீடியட் சர்வீஸ் அப்படின்னா வந்து லொகேஷன் ஆஃப் சப்ளையர் எங்க இருக்காரோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. இதுல எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கலாம். அப்போ நவ் தி ஸ்பெஷல் ரூல் இஸ் டெலீட் பண்றதுனால இப்போ இன்டர்மீடியட் சர்வீஸ் தான் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். இன்டர்மீடியட் சர்வீஸ்ன்றது ஒரு கனெக்டிங் பீப்புள். ஓகேங்களா, நான் வந்து இங்க வந்து ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்டா நான் இருக்கேன். ஓகேங்களா, ஒரு பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டியில ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். நான் இங்க இந்தியாவில இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நான் அனுப்பி விடுறேன் படிக்கிறதுக்காக உங்க யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். அப்படி அக்ரிமெண்ட் போடும்போது நான் ஒரு ஏஜென்ட்டா, அது பேர் புரோக்கரா, அதுக்கு உண்டான எனக்கு இன்கம் கமிஷனா எனக்கு வருது. அப்போ வந்து கமிஷன் ஏஜென்ட் கனெக்டிங் த இந்தியன் பையர் டு ஃபாரின் செல்லரை கனெக்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஏஜென்ட்டா இங்க ஒரு கன்சல்டன்ட். அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிக்காக நான் வந்து இங்க நடக்கக்கூடிய கவுன்சிலிங், இங்க நடக்கக்கூடிய அந்த மொத்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், கேதரிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் இந்தியாவில பண்றேன். அப்படி பண்ணும்போது எனக்கு அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க, எனக்கு வந்து ஒரு பணம் வந்து கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கமிஷன்ஸ் நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல ஃபாரின்ல இருந்து வாங்கினதுனால, ஃபாரின் கரன்சி வர்றதுனால நான் டிபார்ட்மெண்ட்ல ரீஃபண்ட் அப்ளிகேஷன் நான் வந்து கொடுக்கும்போது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் சொல்லும் போது டிபார்ட்மெண்ட் வந்து அட்வர்ஸா ரிஃப்யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதுல எக்ஸ்போர்ட்ல வந்து நீங்க சொல்ற கண்டிஷன்ல 5 கண்டிஷன்ல 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் பிளேஸ் ஆஃப் சப்ளை அவுட் சைட் இந்தியா நீங்க சொல்றீங்க, இது பிளேஸ் ஆஃப் சப்ளை இன் இந்தியா நாங்க சொல்றோம். ஏன்னா லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் இங்க இருக்கிறதுனால இது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ல குவாலிஃபை ஆகாது, ஜீரோ ரேட்ல குவாலிஃபை ஆகாது, இட் வில் கம் அண்டர் தி இன்டர்மீடியட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணி நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்டர்மீடியட் சர்வீஸ்ன்றது ஒரு ஏஜென்ட். அப்போ நீ பண்ணது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் கிடையாது, இன்டர்மீடியட் சர்வீஸ் தான் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ இந்த பிஃபோர் அமெண்ட்மெண்ட்ல ஒரு இந்தியன் இன்டர்மீடியட் ப்ரொவைட் பண்ற ஃபாரினுக்கு ப்ரொவைட் பண்ணாருன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இந்தியான்னு சொன்னா அப்போ என்ன ஆகாது, எனக்கு அது வந்து டாக்ஸபிள் ஆயிடும் இந்தியால, அது எக்ஸ்போர்ட்ல வராது, ஜீரோ ரேட்ல வராது, ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி ஆயிடும். இதுதான் வந்து ஏர்லியர் பிஃபோர் அமெண்ட்மெண்ட். இப்போ இந்த புது அமெண்ட்மெண்ட் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இன்டர்மீடியட் சர்வீஸ் கோ ஃபார் ஜெனரல் ரூல் போகும்போது 13 சப்செக்ஷன் 2 படி என்ன சொல்லுது அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி ரிசிபியன்ட் தான் அப்படின்னு சொல்லுது அந்த இடத்துல ஜெனரல் ரூல். அப்படி இருக்கும்போது பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து இந்த இடத்துல வந்து லொகேஷன் ஆஃப் தி ரிசிபியன்ட் எங்க இருக்கா, என்னுடைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால இங்க அவுட் சைடு இந்தியா அப்படின்ற விஷயங்கள் அழகா டேலி ஆகிறதுனால will qualify for the export of service குவாலிஃபை ஆகிறதுனால இது ஜீரோ ரேட் சப்ளைல கனெக்ட் ஆகும். இதுல வந்து ஜிஎஸ்டி வராது, எல்யூடி இருந்தா வித் பேமெண்ட்னா நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இது பெட்டர் இந்தியன் இன்டர்மீடியட் சர்வீஸ் வந்து ஊக்குவிக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து அழகா வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி இதுல ஒரு சைட்ல வந்து அழகா இருந்தாலும் இன்னொரு சைட்ல வைஸ் வர்சாவா அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து இந்தியாவில இருக்கேன் அப்படின்னும் போது ஃபாரின்ல இருக்கும் இங்க அப்ரோச் பண்ணி அப்படியே வைஸ் வர்சாவா இருந்தா அப்படின்னா நான் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு நான் பேமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆர்சிஎம் அட்ராக்ட் ஆகாது, இனிமே இந்த ப்ரொபோஸ் அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்சிஎம் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
அப்போ எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். சப்ளையர் வந்து இந்தியால இருக்கணும், ரிசிபியன்ட் அவுட் சைட் இந்தியால இருக்கணும், பிளேஸ் ஆஃப் சப்ளை அவுட் சைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கணும், பேமெண்ட் ஃபாரின் கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சில பணம் வாங்கணும், சப்ளையர் ரிசிபியன்ட்டும் மியர் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலேட்டட் பார்ட்டியா இருக்கக்கூடாது. இந்த 5 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை என்றாலும் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ல வந்து மேட்ச் ஆகாது அப்படின்ற விஷயங்கள் சொல்றோம். அப்போ இந்த மாதிரி இந்த இன்டர்மீடியட் சர்வீஸை தூக்கணும், அந்த அந்த ப்ரொவிஷன்ஸை தூக்குனதுனால எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ல வந்து ஈஸியா குவாலிஃபை ஆகுது அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் இம்போர்ட் பண்ணும்போது அந்த இம்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆர்சிஎம் இனிமேல் இந்த அமெண்ட்மெண்ட் வந்துருச்சுன்னா கட்ட வேண்டும் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபார் இம்போர்ட் ஃபார் இன்டர்மீடியட் சர்வீசஸ் ஃபார் ஃபாரின் சப்ளையர் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. ஏர்லியரா பிளேஸ் ஆஃப் சப்ளை ஃபாரின் சப்ளையர் அவுட் சைடு இந்தியா இருக்கிறதுனால இது இம்போர்ட்ல கிடையாதுன்னு சொல்லணும். ஆனா நவ் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரிசிபியன் இந்தியா அப்படின்னு இருக்கும்போது பிகம் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஜிஎஸ்டி பேபிள் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ்ல அட்ராக்ட் ஆகும். எக்ஸாம்பிள், இந்தியன் இன்டர்மீடியட் வந்து ஃபாரின் கிளைண்ட்டுக்கு பண்ணும்போது கமிஷன் ஏஜென்ட் இந்தியா அரேஞ்சிங் டீல், அதாவது வந்து நான் இந்தியால இருக்கேன், ஃபாரின் கம்பெனில இருந்து நான் வந்து டீல் பண்றது எனக்கு கமிஷன் வருது, நான் ஸ்டூடெண்ட் நான் அங்க அனுப்புறதுலாம் படிக்கிறதுனால இங்க லொகேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் அவன் என்ஜாய் பண்றதுனால இங்க நவ் ட்ரீட்டட் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஜீரோ ரேட் சப்ளை. ஒரு ஃபாரின் இன்டர்மீடியட் இந்தியன் கம்பெனி அப்ரோச் பண்ணானா இதுக்கு வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆர்சிஎம் அட்ராக்ட் ஆகும். இது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கல, ப்ராஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் டேட் நமக்கு தெரியும், வேற எதுவும் மென்ஷன் பண்ணல. சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா இன்டர்மீடியட் சர்வீஸ் ஸ்பெஷல் பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூலை வந்து ரிமூவ் பண்றாங்க. லொகேஷன் ஆஃப் சப்ளை ரிமூவ் பண்ணி ஜெனரல் ரூல வந்து லொகேஷன் ஆஃப் ரிசிபியன்ட் சொல்றதுனால இது வந்து இன்டர்மீடியட் சர்வீசஸ் குவாலிஃபை ஃபார் தி எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் இனிமே இயர் ஆஃப்டர் அதே ஆப்போசிட்ல வைஸ் வர்ஸா வரும்போது இம்போர்ட்க்கு ஆர்சிஎம் வில் அட்ராக்ட் அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பட்ஜெட்ல இருக்கிற அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இதுல இல்லாம போர்ட்டல்ல சில விஷயங்கள் வந்து ஒரு 5-6 விஷயங்கள் கவர் பண்றோம். இப்போ நீங்க காம்போசிஷன், அதாவது ரெகுலர் வந்து காம்போசிஷன் போக வேண்டும் என்றால் 26, 27க்கு போனோம் அப்படின்னா சிஎம்பி 02 அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 31st March 2026 அப்படின்னு. இது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் டு ஆப்ட் காம்போசிஷன் லெவி அப்படின்ற விஷயங்கள் போனீங்க அப்படின்னா நீங்க ஆப்ட் பண்ணலாம். 31st Marchக்குள்ள நீங்க ஆப்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு விஷயங்கள் சொல்றோம். ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் போகும்போது ஐடிசி 03 வித்தின் டியூ டேட்ல அந்த ஐடிசி ரிவர்சல் பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்றேன், எஸ்இசெட் பண்றேன் வித்தவுட் பேமெண்ட்ல அப்படின்னா எல்யூடி நம்ம வந்து ஏப்ரல்ல இருந்து இருக்கணும். அதனால 31st 3க்குள்ள அதை வந்து எடுக்கிறதுக்கு போர்ட்டல் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுல 25, 26 காட்டும், 26, 27 காட்டும். ஏன் 25, 26 காட்டுது? இப்ப புதுசா எடுத்தவங்க ஒரு 1.5 மாசத்துக்கு போடணும் அப்படின்னா 25, 26 காட்டும், 26, 27 எனேபிள் பண்ணிட்டாங்க போர்ட்டல்ல. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஜனவரி 2026 வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த லைபிலிட்டியை பார்க்கும்போது என்ன நெட் லைபிலிட்டியோ அந்த நெட் லைபிலிட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுச்சு. ஆக்சுவலா அது என் கூட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல இருக்கிற கேஷ் பேலன்ஸை லெஸ் பண்ணி தான் வரணும். அது போர்ட்டல்ல இம்ப்ளிமெண்டேஷனை இனிமே லைபிலிட்டியில எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல பணம் இருந்தது அப்படின்னா வந்து அதை கழிச்சுட்டு நெட்டுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணும். ரூல் 88B வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வராங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்போது போர்ட்டல்ல நெக்ஸ்ட் மந்த் போர்ட்டல் ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அதை நீங்க அதை கீழே கம்மியா மாத்தணும்னா மாத்த முடியாது, அதிகமா மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கொள்ள முடியும் சொல்றதுதான். எடிட்டபிள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, அப்லோட் வந்து பண்ண முடியும். டாக்ஸ் பேயர் மஸ்ட் இன்க்ரீஸ் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் அவர் ஒர்க் அவுட் பண்ணும் அதிகமா இருந்ததுன்னா இதெல்லாம் ஒரு ஃபெசிலிட்டி தான் கொடுக்குறாங்க. அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம வந்து பார்த்தாவது சரி பண்ணிக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது வந்து ரிவைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஃபார்முலாவை அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 88B வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த 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 ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஜனவரி மந்த் என்னோட ஜிஎஸ்டிஆர் 1A டிசம்பர் மந்த் விட்டு போனதா ஜனவரில போடும்போது 3B பண்ணும்போது கேட்கும் இந்த லைபிலிட்டி இந்த மாசத்துக்கா ப்ரீவியஸ் லைபிலிட்டியான ஒரு காலம் டேபிள் 6ல வந்து காட்டும். அந்த இடத்துல அவன் இனிமே என்ன பண்ணிட்டான், நீங்க போடாதீங்க, ஆட்டோ பாப்புலேட் அதுவும் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் மந்த் போடும்போது அது கிராஸ் லைபிலிட்டியில வரும், நெட் கரண்ட் போடும்போது நெட் லைபிலிட்டியில வரும். அதுக்காக ஒர்க் அவுட் பண்றதுக்காக அதுவும் நாங்க ஜிஎஸ்டிஆர் 1A பார்த்து கால்குலேட் பண்ணி அந்த டேபிள் 6ல லைபிலிட்டியை ஆட்டோ பாப்புலேட் பண்ணிக்குவோம் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு சஜஸ்டிவ் மெத்தட் தான், ஏதாவது தப்பு இருந்தா நீங்க மாத்திக்கங்க அப்படின்ற விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
taxpayer can increase the value if record as per record அப்படின்ற விஷயங்கள் கொடுக்குறாங்க. 6.1ல அந்த அந்த விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த ஐடிசி யூட்டிலைசேஷன் இதுல வந்து சில கொஞ்சம் வந்து இந்த 86B அப்படின்னு இந்த இன் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேனர்ல தான் நீங்க ஐடிசி கிளைம் பண்ணுவோம். ஐடிசி வந்து ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி அதிகமா இருந்து ஐடிசி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அடுத்து சிஜிஎஸ்டி அப்புறம் எஸ்டிஎஸ்டி தான் வந்து செட் ஆஃப் மெத்தட்ல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ல சிஐஎஸ்ஓ எந்த ஒரு மெத்தட் ஃபிளெக்சிபிளா நீங்க வந்து கழிச்சுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை ஒரு சஜஸ்டிவ் கிராஸ் யூட்டிலைசேஷன் ஆபரேஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் சில அரெஸ்ட் பண்ணும் வந்து ஒர்க் பண்ண கூடாது. அப்போ அந்த சிஐஎஸ்டி நீங்க எந்த ஒரு சீக்வன்ஸ்லயும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. இது ஜனவரி 2026 இருந்து நம்ம பண்ண போற இன்னையில இருந்து உங்களுக்கு 3ST 3B பண்ற ஒரு அப்டேட் வந்து நம்ம கொடுக்குறோம். இது இல்லாம வந்து நான் ஒரு கம்பெனியை கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணும்போது GSTR 10 ஃபைல் பண்ணணும். ஆக்சுவலா எப்பவுமே ஒரு மாசம் முடிஞ்சா அந்த இன்ட்ரெஸ்ட் அடுத்த மாசம் வரதுனால கடைசி மாசம் GSTR 3B பண்றதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் அடுத்த மாசம் வராதனால அது GSTR 10 வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அக்கோமடேட் பண்ணி அந்த டாக்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டும் சொல்ற விஷயங்களை புது GSTR 10ல இருக்கிற அப்டேட்டை வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு இதோட வந்து என்னுடைய அப்பீல் என்ன அட்ஜுடிகேஷன் ஆபீஸர் போற ஆர்டர் நான் அப்பீல் போட்டு ஃபர்ஸ்ட் அப்பீல் போறேன். அந்த ஃபர்ஸ்ட் அப்பீல் போகும்போது அது அட்வர்ஸா தோத்து போச்சு அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரிபுனல் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டரும் வந்துருச்சு பார்த்தோம், சோசியல் மீடியால பார்த்தோம். அப்படி வாட் எவர் 31 மார்ச் 2026 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து அட்வர்ஸ் ஆர்டரை வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தோத்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்து செகண்ட் அப்பீல் ஜிஎஸ்டி ஸ்டார்ட் போறதுக்கு உண்டான டைம் லிமிட் 30th ஜூன் 2026 அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வாட் எவர் லெவல் பெஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சதோ ஒரு சிம்பிளா இன்னைக்கு சார் இன்கம் டாக்ஸ் கொடுக்கும்போது ஜிஎஸ்டி கொடுக்கலையான்ற ஒரு விஷயங்கள் வந்துடக்கூடாது. அந்த அடிப்படையில வந்து ஒரு ஜிஎஸ்டி ஒரு அப்டேட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு பிடிஎஃப் பண்ணி கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் ஷேர் அவர் குரூப்ல வந்து ஷேர் ஆகும். வாட் எவர் லெவல் பெஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சதோ நான் கையாண்ட. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஓவர் டு அவர் லோகேஷ் ராஜேந்திர சார்கிட்ட நான் ஹேண்ட் பண்றேன். தேங்க்யூ. Thank you, Samsudin sir. So many amendments நிறைய வந்திருக்கு. அது இல்லாம the best part is you also covered portal related updates எல்லாம். இது நான் கத்துக்கிறேன். ஓகே, நம்மளும் வந்து இனிமேட்டு சொல்லும் போது இந்த எல்லாம் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, ஜனவரியில வந்திருக்கு, அது சொல்லலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஒரு